ஒரு காலத்தில் ஒரு ஏழை மரவெட்டியன் இருந்தான். அவன் ஒரு ஆற்றின் அருகில் மரம் வெட்டி வேலை செய்து வந்தான். ஒரு நாள் மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது அவன் கோடாரி தவறி ஆற்றில் விழுந்தது. அது அவனுடைய ஒரே வேலை செய்யும் கருவி என்பதால் அவன் மிகவும் கவலையடைந்தான். அப்போது திடீரென்று ஆற்றுத் தேவதை தோன்றி, என்ன நடந்தது என்று கேட்டாள். தேவதை ஆற்றுக்குள் சென்று ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்தாள். இது உன்னுடையதா என்று கேட்டாள். மரவெட்டியன், இல்லை, அது என்னுடையது அல்ல என்றான். பின்னர் தேவதை மீண்டும் சென்று ஒரு வெள்ளிக் கோடாரியை கொண்டு வந்தாள். அவனும் மீண்டும், இல்லை, அது என்னுடையது அல்ல என்றான். இறுதியாக தேவதை அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். மரவெட்டியன் மகிழ்ச்சியாக, ஆமாம், அதுதான் என்னுடைய கோடாரி என்றான். அவனுடைய நேர்மையை பார்த்த தேவதை மகிழ்ந்து 3 கோடாரிகளையும் பரிசாக கொடுத்தாள். நீதி, நேர்மைதான் சிறந்த கொள்கை.